ரீசெண்டாக JFW சிம்ரனுக்கு ஒரு அவார்ட் கொடுத்துருக்காங்க. 30 இயர்ஸ் ஆஃப் சிம்ரன் அப்படின்னு. அவார்ட் வாங்கினதுக்கப்புறம் அவங்க சில விஷயங்கள் பேசியிருக்காங்க. அது இப்போது சோஷியல் மீடியாஸில் வைரலாக போயிட்டுருக்கு. நான் ரீசெண்டாக என்னோட கோ ஆக்ட்ரஸ்க்கு ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன். அவங்க ரீசெண்டாக பண்ண ஒரு ஒர்க் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஐம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ அண்ட் சர்ப்ரைஸ் டு see you in this role அப்படின்னு அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி நான் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த கோ ஆக்ட்ரஸ் ரிப்ளை என்ன போட்டிருந்தாங்கன்னா, ஹஹா தேங்க்யூ, பட் இட் இஸ் பெட்டர் தென் டூயிங் அன் ஆன்டி ரோல் அப்படின்னு ரொம்ப இன்சென்சிட்டிவாக ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. இது என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிருச்சு. இதை நான் அவங்கள்ட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலை. யாரோட சப்போர்ட்னாலையும் நான் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் நிலச்சி நிற்கலை. என்னோட ஹார்ட் ஒர்க்னால மட்டுமே கிடைச்சது. அண்ட் நான் மெயின் லீட் ஆன்டி ரோல் தான் பண்ணுறேன். இந்த மாதிரி டப்பா ரோல்ஸ் எல்லாம் பண்ணலை. நம்ம என்ன பண்ணுறோமோ அதில் கான்ஃபிடென்ட்டாக பண்ணணும் அப்படின்னு சிம்ரன் சொல்லியிருந்தாங்க. பட் இவங்க யார் அந்த கோ ஆக்ட்ரஸ்னு மென்ஷன் பண்ணலை. பட் அவங்க சொன்ன அந்த டப்பா வச்சு பார்த்தா இவங்க ஜோதிகாவை தான் சொல்கிறாங்க அப்படின்னு தோணுது. டப்பா காட்டல் அப்படின்னு ஒரு சீரியஸில் ஜோதிகா நடிச்சிருந்தாங்க. அது என்ன ஸ்டோரின்னு எனக்கு தெரியல. நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா அது என்ன மாதிரி ஸ்டோரின்னு கமெண்ட் பண்ணுங்கள். சிம்ரன் அவங்க அந்த கோ ஆக்ட்ரஸ் யாருன்னு மென்ஷன் பண்ணலை. ஆனால் அவங்க பேசினதெல்லாம் வச்சு பார்த்தா ஜோதிகாவாக தான் இருக்கும் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் அப்டேட்ஸ்க்கு சில் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு லைக் போட்டுருங்க.